இது உங்க பாட்காஸ்ட் வாயில வடை. நம்ம கூட இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட். நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நான் பிராலி மற்றும் நான் வந்தியத்தேவன். உங்க பேர் சொல்லுங்க தலைவரே. பீரஸ், லார்ட் பீரஸ் மற்றும் வந்தியத்தேவன் இணைஞ்சிருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு தமிழ் இலக்கிய மன்றத்துல ஒரு உறுப்பினரா இருக்காரு. நன்றி. நல்லா பேசுவாரு, தமிழ்ல கவிதைகள்லாம் எழுதுவாரு. கொஞ்சம் சீக்கிரம் அவர் கடைசியா மேபி அவருக்கு சவுத் இருப்போம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டாபிக் என்னன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 90s எடுத்திருக்கோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 90sல பாக்கிறதுக்கு டாபிக் பிளெயினா இருக்கலாம். பட் ஆனா நாங்க உள்ள இப்போ பேசலாம்னு லைட்டா ஒரு ரிசர்ச் பண்ண சொல்லதான். டாபிக் கேட்டாலே கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். இவங்க கிரிஞ்சு பண்ண போறானுங்கன்னு நினைக்கலாம். கிரிஞ்செல்லாம் தவிர்த்துட்டு உண்மையை மட்டும் பேசலாம்னு இருக்கும். என்னங்க சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எப்பயும் இந்த டாபிக் நிறைய கண்டென்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா பேசலாம் தான். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். நான் இன்ட்ரோடக்ஷன். இந்த டாபிக் என்னன்னா, இப்போ யாரெல்லாம் 90s கிட் அப்படின்னு இப்போ கேட்குறாங்களே, யார் இந்த 90s கிட் அதுதான் யாருன்னா, இப்போ நம்ம குவாரா அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னாவே 90sல வாழ்ந்தவங்க தான் 90s கிட். அதாவது 85 அதாவது 1985 1995 இருக்கவங்க தான் 90s கிட் ரியலி. ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிறோம், 1990 1999 வரைக்கும் பிறந்தவங்க நாங்களாம் 90s கிட்ரா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா நிஜமா ஒரு ஏஜ் ஒரு 3 above 3 தான் அவங்க சில்ட்ரனா மாறுவாங்க. அதாவது பேபில இருந்து சில்ட்ரன். அப்போ above 3 இருக்கவங்க தான் வாழ்வாங்க. அப்போ 95ல பிறந்தவங்க அதாவது 99ல அவங்க 5 years இருப்பாங்க. ஸோ அவங்களாதான் 90sல வாழ்ந்தவங்க. இந்த லாஸ்ட் பேட்ச் ஆஃப் 90s கிட் 1995. சரி, நம்மளே 1999 வரைக்கும் வகுத்துக்கிறோம். மேபி யாரெல்லாம் 90s கிட்னு சொல்லிக்கிறாங்கன்னா, என்ன சொல்றது, இப்போ 1999ல பிறந்தவங்கலாம் 2K கிட் தான். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரதர் இருந்தாங்கன்னா 90s, அதாவது அவங்க பெரிய அண்ணாங்கலாம் இருந்தாங்கன்னா, அவங்களும் அந்த 90s கிட்டோட கேரக்டர்ஸ் அந்த இது சிச்சுவேஷனுக்கு எல்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அவங்களும் 90s கிட்ல உள்ள வந்துடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்தியத்தேவன்? ப்ரோ என்ன சொல்லணும்னா, நான் ஒரு ப்ரௌட் 2K கிட். ஓகேங்களா? இந்த மாதிரி சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா 99ல பிறந்தவங்க கூட நானும் 90s கிட்னு சொல்லுவான். ஆனா சொல்ல போனா இந்த 2K கிட்டா இருந்தாலும் கிராமத்துல பிறந்ததுனால 90s கிட்டோட எனக்கு பிறந்திருக்கு அனுபவம் பண்ணிருக்கேன். நம்ம அந்த எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிறக்கிறோமோ அந்த இதுதான் நம்ம 90s கிட்டா தள்ளப்படுறது. இப்போ நீங்க ஒரு ரிமோட் ஏரியானால அந்த இடம் அந்த டெக்னாலஜிக்கு நீ மற்ற சிட்டிஸ் விட கொஞ்சம் லேட்டா தான் பிக்கப் ஆகி தரும். ஆனா நீங்க அந்த 90sல வாழ்ந்த மாதிரி வந்துருவீங்க. ஆமா ப்ரோ, அப்படி பார்த்தா நானும் 99 பார்ன் தான். அப்படி பார்த்தா நாங்க இருந்த இடமும் அப்போ ஒரு ஒத்தடி ரோடு மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ வண்டி இருக்காது, கார் இருக்காது. ஏதோ ஒரு அந்த ஊர்ல ஒரு புல்லட் இருந்தா அது பெரிய அவங்க ஒரு பெரிய பணக்கார மாதிரியும், நாங்களாம் சைக்கிள போய் சொல்லுவோம். அப்ப எப்படி இருக்குன்னா அந்த இடமே அந்த பச்சை கிராமம் மாதிரி இருக்கும். ஒரு ஊர் தலைவர் தான் வண்டி வச்சுக்கிற மாதிரி, அவன் தான் பெரிய ஜமீன்தார் மாதிரி. இப்போ இந்த அனுபவம் இப்போ நான் கிராமத்துல என்னுடைய 7வது வயசு வரைக்கும் இருந்தேன். இட் மீன்ஸ் 2007 கிராமத்துல இருந்தேன். என்னோட அனுபவம் ஒரு கவிதை வாயிலா சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. நிம்மதி விடியல், கீச்சிடும் சத்தம், 5 மணி பறவைகள், கதகதப்பான குழம்பி, பண்பலை இனிய பாடல்கள், குடிக்க தோட்டத்து கிணறு, குளிக்க வயலோர கிணறு, பேச்சு துணைக்கு கால்நடைகள், மீன் பிடிக்க ஏரிக்கரை, பெண் பார்க்க ஊர் விழா. இப்படி நிறைய அனுபவங்களை அடிச்சு கொண்டே போலாம். உங்களுக்கு அதாவது நம்மளாம் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கோம். இப்போ நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ பிஃபோர் இப்போ நம்ம பிஃபோர்னு டாபிக் எடுத்து இருக்கனால நம்ம பிஃபோர் 90s போவோம். பிஃபோர் 90s போனா 80sலாம் பார்த்தோம்னா நம்ம 80க்கு முன்னாடி 75 வரவங்கலாம் இப்போ ஒரு 30 years ஒரு பேரண்டிங்கா வந்துருப்பாங்க. கண்டிப்பா. இப்போ அவங்க மோஸ்டா 75 80 அபோவ் வந்தவங்கலாம் ஓரளவுக்கு அவங்களோட பேரண்டிங் நல்லா இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு, அதை நம்ம லேட்டரா பார்ப்போம். அட்வான்டேஜஸ் மட்டும் நான் சொல்றேன். இப்போ என்னன்னா என்ன சொல்றது, பசங்க இப்போ அந்த கேஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி வளர்க்காம ஃப்ரீயா சோசியலைஸா வளர்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க. ஒன்னும் சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது, இது இந்த மாதிரி பாண்டிங் இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணனால மேபி அவன் ஃபியூச்சர்ல நம்மள மாதிரி ஒரு வயசு வரும்போது அவங்க அப்பா கிட்டே போய் எல்லாத்தையும் பேசிடுவான். ஸோ அவன் கலந்துரையாடி ஒரு ஒப்பீனியன் அப்பாவும் கொடுப்பாரு. அவன் ஓரளவுக்கு புரிஞ்சுப்பான் இதுதான் நல்லது எதுலாம் கெட்டதுன்னு. ரைட்டுங்களா? ஸோ 80s கிட் 80s கிட் இப்போ பேரண்ட் ஆகிருக்கிறது நல்ல விஷயம்.
அவங்க ஏன் வந்து இப்போ நம்ம 80s கிட் 90s இப்போ 80s வந்து நம்ம வந்து இப்போ கிட்ஸ் லெஜண்ட் அந்த மீம் பத்தி சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க, 2K கிட்ஸ்லாம் கிட்டு, 80sலாம் வந்து லெஜண்ட், ஆனா அல்ட்ரா லெஜண்ட்லாம் 90s கிட்னு சொல்லுவாங்க. ஒரு கிரிஞ்சா போடுவாங்க. கண்டிப்பா. ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னா, நிஜமாவே சொன்னா 90s கிட்ஸ்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் வரும். இப்போ அந்த டிரான்சிஷன்ல அவங்க பிறந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து 2K கிட்ட வந்து முதிர்ச்சி தன்மையில டிரான்சிஷன் கிடையாது டெக்னாலஜி. அவங்க வளர வளர அதை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க குழந்தையாவே வாழ்ந்துட்டாங்க. வந்து பிறந்தது வளரும் போதுமே வந்து டெக்னாலஜி ஹைப்ல இருக்கு. ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து நம்மளோட பழைய விஷயங்கள் நீங்க சொன்ன அந்த கவிதைகள்லாம் வந்து அவங்களுக்கு புரியுறதுக்கே வந்து அவங்க வந்து ஜஸ்ட் டிராமட்டிக்கா தான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ வர 2K கிட்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்னாலே சில பேர் படிக்க தெரியல. இப்ப தமிழ் இப்போ நம்ம காலத்தை வந்து நம்ம வந்து தமிழ் ஒரு கோர்வையா படிச்சிருவோம். நம்ம சின்ன வயசுல இருந்து தமிழ் படிச்சுட்டு வரோம். நம்ம வந்து அதுலயே ஊறி வந்ததுனால நம்ம பாட்டி தாத்தாங்கலாம் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. அந்த பழக்கத்திலே சில பேர் அந்த கதை இந்த படிக்கிற பழக்கத்தை பத்தி நான் பேசியே ஆகணும். என்னன்னா இப்ப வந்து ஒரு மனுஷன் வரலாறு வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். அதுக்கு எப்படி ரிப்பீட் ஆகணும்னா புத்தகங்களை படிக்கணும். ஏதோ இப்போ இந்த காலத்துல வந்து புக்ஸ் படிக்கிறவனை பார்த்தாலே ஏதோ பழமைவாதி மாதிரி பாக்குறாங்க. வேற நாட் ட்ரெண்ட் ப்ரோ அப்படின்னுவாங்க. நீங்க ட்ரெண்ட்ல இல்லீங்க அப்படின்றாங்க. நான் இப்ப ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பேர் டெட் போயட்ரி சொசைட்டி. அதுல ஒரு டயலாக் வரும், போயட்ரி, லவ், ரொமான்ஸ், these are the sort of things which we அதெல்லாம் நம்மள வாழ வைக்குதுன்ற மாதிரி டயலாக் இருக்கும். உண்மையாவே அதான் ஒரு ஹியூமன் ரேஸ்ல பிறந்த எல்லாருமே இதை ரசிக்கிறனா மனுஷனே கிடையாது. இந்த மாதிரி இப்போ இந்த இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா வேகமா ஓடிட்டு இருக்கு. இந்த ஜெனரேஷன் மாஸ்டர் கிட்ட நான் இன்னொன்னு கவனிச்சது என்னன்னா சொல்லுங்க. அதான் இன்னொன்னு கவனிச்சது என்னன்னா பொறுமை இல்ல, பேசுற பொறுமை கிடையாது. அதெல்லாம் அது உள்ள வரலாம். இருங்க, அது நம்ம போக போக வரும். அதெல்லாம் வெற்றி செய்ய வேண்டிய டாபிக் எல்லாம் உடனே அங்க போயிடக்கூடாது. நம்ம இந்த இது வரும் டிரான்சிஷன் சொன்னோம்ல, அந்த 80s to 90s. ஸோ அதே தான் இப்போ நம்ம 80s to 90s வந்து அந்த டெக்னாலஜி ஹைப் வருது. ஹைப் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ 80sல வந்து அவங்களுக்கு டெக்னாலஜியே இல்லை. ஸோ அதனால அவங்கலாம் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையா ஆயிடுறாங்க. இப்போ நம்ம 90sல வரும்போது டெக்னாலஜிஸ்லாம் சூப்பரா வருது. ஒரு டிவிலாம் வந்து எல்லார் வீட்லயும் வர மாதிரி ஆயிடுச்சு. எல்லார் வீட்லயும் டிவி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும் போனோம் டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது என்ன பண்றாங்க, இப்போ பசங்க வந்து அப்பா அம்மா வந்து பூமரா இருப்பாங்க, 60sல இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்டோட அப்பா அம்மா பூமர் தான். ஸோ அதனால என்ன ஆகுது, அப்பா அம்மா வந்து அவங்க வந்து ஜென்ரேஷன் கேப் வருது. நம்ம வந்து டெக்னாலஜிஸுக்கு ஈஸா இருக்கும், பக்கத்துல இருக்கு. அவங்க வந்து அந்த டெக்னாலஜிக்கு வந்து கொஞ்சம் தூரமா இருக்காங்க. அதனால வந்து அதே மாதிரி இன்னொன்னு ப்ரோ, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல 15 பசங்க 10 பசங்க இருப்பாங்க. அதுவும் அந்த பூமர்னாலதான் அந்த 15 பசங்க. அதனால வந்து நம்ம ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா 2, 1, 3 இவ்வளவுதான் லிமிட் இருக்கு. ஸோ வந்து ரிசோர்ஸ் வந்து ஈக்குவலா பகிர்றதுனால எல்லாருக்குமே நிறைய கேட்ஜெட்ஸ் நல்லா வாங்கிடுறோம், எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதேதான் இப்ப இத வந்து மெயினா பதிவு பண்ண என்ன சொன்ன வரேன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாமே லேட்டா தான் கிடைச்சிச்சு. இப்போ வந்து நம்மலாம் வந்து ஒரு 12th அப்புறம் தான் ஒரு போனே வாங்கணும். அந்த மாதிரி அதான் நமக்கு கிட்டே இருக்கு டெக்னாலஜி. அதை பத்திலாம் நமக்கு யூஸ் பண்ணவும் தெரியும், அதை பத்தி எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா வந்து உனக்கு அந்த வயசுல தான் அது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து பண்றதுனால ஓரளவுக்கு நம்ம இது வரோம். அந்த மாதிரி நல்லபடியா ஆகணும். அதனாலயே வந்து 90s கிட்ஸ்னா பெருமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதை பண்ணி சொல்லியே கிரிஞ்ச் ஆக்கிட்டாங்க. மற்றபடி ஆனாலும் கஷ்டப்பட்டாங்க, ஒத்துக்கணும். ஏன்னா டெக்னாலஜி பக்கத்துலேயே இருக்கு, ஆனா அதை நம்ம யூஸ் பண்ண விடாம நம்ம கொடுக்காம நேத்தாக்குறாங்கன்னு. ஆனா அதெல்லாம் நேத்தாக்குறதுனால நல்லதுதான் நடந்துச்சு. அப்போ இருந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர் வாங்கத்தோ இல்ல போன் வாங்கத்தோ இல்ல வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கத்தோ அப்போ ஒரு பெரிய இதுவா இருந்தது. அது அப்போ எல்லாரும் வந்து வயல்ல வேலை செஞ்சு காட்டுல முள்ளு வெட்டி அப்படின்னு ஒரு வேலை செஞ்சிருந்தாங்க. அப்போ இருக்கிற காசுக்கு வச்சு அது வாங்கறது கஷ்டம் தான். இப்போ வர வர இப்பதான் அவங்க இப்போ நம்ம பேரண்ட்டும் இந்த 2K சைடு வர சொல்லதான் ஒரு கொஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மணி வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங் ஒரு மொபைலோ ஒரு பேசிக் மாடலோ, அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போய் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மொபைலோ வாங்க ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ பிறந்த ஒரு 5 வருஷம் பசங்களே வந்து ஆண்ட்ராய்டு வச்சு சுத்துறாங்க. கேட்டா அதுக்கு வருவோம். அது இப்ப அந்த விஷயம் தான் வந்து சொல்ல வரேன். அப்புறம் இன்னொன்னு ப்ரோ, எனக்கு நான் பார்க்க போனா இந்த எழுத்துக்கலையே அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. அது மோஸ்டா அழிஞ்சிடும். ஏன்னா இப்போ பிப்பிய பாருங்களேன், 90s முன்னாடி பாத்தீங்கன்னா சுஜாதா,
அவங்க சுஜாதா, ஜெயகாந்தன் இவங்களுடைய நாவல்ஸ் எல்லாம் வந்து பட்டி எல்லாம் செம்ம ஹிட். ஆமா, இப்போ நம்ம படிக்கிறோம்ல அந்த அளவுக்கு. இப்போ படிக்கிறோம். இப்போ என்ன சொற்பமான கவுண்டர் தான் பசங்க புக்கு வாங்கி படிக்கிறாங்க. நான் பாக்குறேன். நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்க, நான் சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு இப்பதான் யூடியூப்பை பார்த்து கத்துட்டு வரேன்னா, அதுல வந்து பேசுற சயின்ஸ் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம கிரிஞ்சு பண்ணாலுமே சுஜாதாலாம் அதெல்லாம் எழுதிருக்காரு, அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு புக்ஸ் எல்லாம் படிச்சு ரெஃபர் பண்ணி எழுதிருக்காரு. ஆமா, அந்த கதைகளுமே வந்து ஒரு அனுபவத்தை தரும். நம்ம இதெல்லாம் ஒரு அனாலிசிங் கெப்பாசிட்டி நமக்குள்ள போறோம்னு நினைக்கிறேன். நம்ம நாஸ்டால்ஜியாக்கு நம்ம டாபிக் கொண்டே வருவோம். ஆனா இப்ப நம்ம என்ன சொன்னேன், இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வயசுலாம் இதெல்லாம் கொண்டு வரதுனால நம்ம 90s கிட்ஸ் தான் மாறணும். சரி, நம்ம வந்து திருப்பி 2K கிட்க்கு போவோம், முடிச்சுட்டு நம்ம டெக்னாலஜி வயசு பிடிப்போம். 2K கிட் தான் வராங்க, நம்மளும் 2K கிட்ஸ்குள்ள தான் வரோம். நீங்களும் சொன்னீங்க ப்ரௌட் 2K கிட், நம்மளும் அந்த 95க்கு அப்புறம் வரவங்கன்னா 2K கிட்ஸ் தான். ரியல் மீனிங், ரியல் வொக்காபுலரி எல்லாமே சொன்னது வாழ்ந்தவங்கனால மட்டும்தான் 90s கிட். நம்ம வந்து 2K கிட்ல தான் வாழ ஆரம்பிச்சோம். ஸோ நம்மளாம் 2K கிட்ஸ் தான். மேபி சும்மா நான் மைண்ட் அளவுக்கு 90s கிட்னு சொல்லிப்பாங்க. சரி, 90s கிட்ஸ்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தப்பா சொன்னீங்கன்னா இதெல்லாம் உண்மை, ஒத்துக்கோங்க. ஒத்துக்குதான் ஆகணும். நம்ம 2K கிட் ஓரளவுக்கு நம்ம மற்றவங்களை விட மெச்சூரிட்டி மைண்ட் தான் ஆயிட்டோம்னு வேணா யோசிச்சுக்கலாம். நீங்க 90s கிட் தான் ஃபீல் பண்ணீங்கன்னா. அதுவும் நான் ஒத்துருக்கேன். இப்போ நானே ஒரு 99 பார்ன் தான். ஆனா இப்போ எனக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2K கிட் நீங்க சொல்ல கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கு. சரி, ஓகே, நம்ம இப்போ 20 வருஷம் நம்ம தாண்டி வந்துட்டோம். ஒரு 20 வயசு பையன் மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கு. எது நல்லது எது கெட்டது, சரி எங்க பணிஞ்சு போனோம், எங்க இது வாங்கி போனோம்னு தெரியுது. ஆனா இதுக்கப்புறம் அதான் நம்ம ஜெனரேஷனுக்கு அப்புறம் வர பசங்க எதனா ஒண்ணு சொன்னா அவனுங்களாம் ஒண்ணு ஏதோ நினைச்சுக்கிறது. அதேதான் இப்ப சொல்ல வரோம். அவனுங்க ஏன் வந்து இதுவாகுறாங்கன்னு சொல்ல வரேன். என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம வந்து நாஸ்டால்ஜியா வந்து இப்ப பெருமையா பேசிக்கிறோம். நாஸ்டால்ஜியா மெமரிஸ்லாம். இப்போ நம்மளோட நாஸ்டால்ஜியா அவங்களுக்கு கிரிஞ்சு. கண்டிப்பா அவனுங்க இப்ப வாழ்ந்துறது நமக்கு கிரிஞ்சு. அதுவும் சொல்ல போனா இந்த 95ல இருந்து 2003 அந்த கேப்ல பிறந்தவங்க வந்து ரெண்டும் கட்டான் சொல்ல போனா. என்ன சொல்றேன், அப்படியும் இல்லாம அப்படிக்கா அவன் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி மாத்தி ஊம்பு போட்டு வணங்க. அவனுக்கு கொஞ்சம் வந்தா இருக்கானுங்க. இப்போதைக்கு அவன் டெசிஷன் எல்லாம் வந்து என்ன சொல்ற, ஒரு 90s கிட்டோட இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சுன்னா அவன் அந்த மாதிரி டெசிஷன் எடுப்பான். ஒரு 2K கிட்டோட இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுப்பான். அவங்க இருக்கிற கூட்டம் பொறுத்துதான். இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய பசங்க கூட அவங்க அப்பா அம்மா சைடு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்திருந்தானா அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவங்க சொல்ற மாதிரி அவன் பார்த்துருப்பான், இந்த விஷயத்துக்கு வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க, இந்த பிரச்சனை வந்தா இப்படி போகணும் அப்படின்னு தெரியும். அவனே அவனோட வயசுக்கு கீழே போய் கூட்டணி வச்சு சுத்திந்தானா அவனுங்க பண்ற கோக்கு மாத்தான வேலைக்கு தான் அவனுக்கு போவானுங்க. அதேதான் இப்போ நம்ம பீரஸ் சொன்னான்ல, கடைசியா நம்ம சின்ன பசங்களுக்கு போன் கிடைக்குது அந்த மாதிரி வருவோம். ஏன்னா இப்போ என்ன ஆக போகுதுன்னா 80s கிட்ஸ்னா வந்து சில பேருக்கு அவ்வளோ பேரண்டிங் தெரியனே வச்சுப்போம். நான் ஒரு இஷ்யூவா இருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு தம்பிங்க இருக்காங்க, சிட்டி பசங்க 2 பேரும் பசங்க. இப்போ என்ன பண்றாங்க, இப்போ 2 பேருக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்கூல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றாங்க, இப்போ அவங்க வந்து பேரண்ட்ஸ் என்ன பேசிக்கிறாங்க, ஓகே நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு, இப்போ 2 பேர் இருக்காங்க அடிக்கிறானுங்க ஒரு போன்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் தனித்தனியா போன் வாங்கி கொடுக்கலாம்னா முடிவு பண்றாங்க. அப்போ போன் வாங்கி கொடுத்தா என்ன ஆகும், நமக்கு எல்லாம் 12வது கிட்ட போன் வாங்கி கொடுத்து நம்ம இந்த அளவுக்கு போயிட்டு காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் போனே கையில பார்த்தேன். அந்த மாதிரிதான் இப்போ நம்ம ஒரு 10th படிக்கிற பையன் கிட்ட போன் வந்தா அவன் 11th 12th எப்படி பாதிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட் கன்க்ளூடாவும் அவன் எப்படி எப்படின்னா லவ் பண்ணி என்னென்ன பண்றான், வீடு போறான், அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதை பத்தி இப்போ நம்ம பேசலாம், இப்போ அடுத்த டாபிக் வரலாம். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு குடுக்குறாங்கன்னு போது எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த ஆன்லைன் கிளாஸஸ் தான் அந்த மாதிரி விஷயத்துக்கு தள்ளப்படுதுன்னு நினைக்கிறேன். இது வேற வழி இல்லாம வாங்கி தர்றாங்க, அது எவ்வளவு பெரிய விளைவா இருக்கும்னு சொல்லிட்டு பின்னாடிதான் தெரியும். வழி இல்லாம வாங்கி தரதை விட நான் என்ன சொல்றேன், சரி வழி இல்லாம நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு மாடர்ன் டெக்னாலஜி குத்துதான் ஆகணும்னு நம்பணும். எதுக்கு மொபைல் அவனுக்கு வந்து ஒரு லேப்டாப்பா வாங்கி கொடுத்துட்டா இருங்க. இது எப்படி பாக்கணும்னா, இப்போ ஒரு எங்க அப்பா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல குழந்தையா இருக்கிறப்ப இந்த கட்ட வண்டி இருக்கும் போது அது கொடுத்தாங்க.
எனக்கு வீல் வச்ச ஒரு வண்டி கொடுத்தாங்க நட பயில்றதுக்கு. ஆமா ஆமா. அடுத்து வரவங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்க சித்தப்பா பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவனுக்கு வந்து ஒரு ரிமோட்ல ஆப்ரேட் பண்ற கார் வாங்கி கொடுக்குறாங்க, அந்த கார்ல உட்காந்து போற மாதிரி. அதுவும் அவங்க அந்த மாதிரி ஒரு வயசுக்கு ஒரு ஜெனரேஷனுக்கு அந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஜெனரேஷன் மாறுதலே நம்ம கண்ணு கூட பாக்கலையா? அதேதான் நம்மளுக்கு 17 வயசுல வாங்க வேண்டிய போனு அவங்களுக்கு 8 வயசு 7 வயசுல வாங்குற நிலைமைக்கு இருக்குது இந்த ஜெனரேஷன்ல. அது ஒரு விஷயம். அதுக்கு மட்டும் இல்லாம இப்போ உணவு எனக்கு உணவு சித்தி பசங்க இருக்காங்க. அவங்க வந்து இவனுக்கு நான் சொன்னது வந்து 4th 5thனா அவங்க இன்னும் 210 கிட்ஸ் ஆயிட்டாங்க. இவங்க 2K கிட்ல வருவான். ஒரு பையன் ஒருத்தன் தம்பி இருக்கான். என்ன பண்றான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிப்பான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மா வந்து ரெடி அவைலபிளா கொடுத்துட்டாங்க டெக்னாலஜிஸ். அவங்க அப்பா வந்து டெக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நிறைய வாங்கி வச்சு பாருங்க கேஜெட்ஸ. ஏன்னா அவர் டைம்ல வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம்னு வாங்கிக்கிறாரு. சோ அத வந்து நம்ம பசங்க கத்துக்கிட்டோம்னு சொல்லி சின்ன வயசுல அவன் வந்து ஃபர்ஸ்ட் பெருமையா தான் இருந்துச்சு. அவன் ஒரு 2 வயசுலயே வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி லெட்டர்ஸ் கூட தெரியாம ஆனா அந்தந்த இடத்துல அமுக்குனா பாஸ்வேர்டு வந்து ஓபன் ஆகுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வேகமா கேப்சர் ஆகிறாங்க பசங்க. சோ கற்பூரம் பசங்க. சோ கெட்ட விஷயமும் டக்குன்னு வந்துச்சுன்னா டக்குன்னு அதையும் பிடிச்சுப்பாங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு பையன் சொல்றேன், இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். என்ன ஒரு பையன் இப்போதான் 6th போறான். அந்த பையன் இப்பவே வந்து ஒரு 4mm திக்னஸ் அளவுக்கு சோதா புத்தி போட்டுருந்தான். சின்ன வயசுல இருந்து போன் வந்ததுனால அவன் வந்து எது படிக்கணும்னாலும் அவனை கிட்ட வச்சு பைஃபோக்கல் நினைச்சு பாக்குறான். அந்த அளவுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னெல்லாம் சொல்றேன், இன்னும் வாழ வேண்டியது இருக்கு. எவ்வளவு இருக்கு. இன்னொன்னு ப்ரோ, ஒரு ஃபன்னியான ஃபேக்ட் தான் இது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வந்தோம்னா எங்க ஊர் தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. ஊர்ல வெல்த்தியான ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட மட்டும் பெத்த கை, அவர்கிட்ட மட்டும் தான் புல்லட் இருக்கும். சும்மா டுபு 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 டுபுன்னு அந்த காலத்துல எல்லா ஊர்லயும் ஒரு ஆமா ப்ரோ, அந்த வண்டிய பாத்தீங்கன்னா கைஜாண்டிக்கா இருக்குமா. அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் தெருவுல வந்து வேடிக்கை பார்ப்போம் அவர் ஓட்டுறத. அது எதுக்கு வண்டி ஓட்டினாதான் நான் வந்து பெரும்புத்தி நான் சொல்றதை கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த வயசுல சின்ன சின்ன பசங்க எல்லாம் வளர்ந்துட்டு ராயல் என்ஃபீல்டு வாங்கி தெருவுல, ஒரு காலத்துல சிங்க மாதிரி இருந்துச்சு ஊர்ல அந்த ராயல் என்ஃபீல்டு. இன்னைக்கு தெருவுல 10-15 பேர் வச்சுன்னு இருக்கிறான். அந்த எங்க ஊர்ல சொல்ற போனா அது நாய் மாதிரி இருக்கு இப்ப சொல்ல போனா. இப்ப நீங்க இதை சொன்னதால இதுல ஒரு பைக் வச்சு ஒரு பதிவு பண்ணிக்கலாம். இப்ப வந்து 10th முடிச்சாவே எனக்கு KTM டியூக் 200 இந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2K கிட்ஸ் வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து இது வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வச்சு கேக்குறாங்க, நான் வந்து பாஸ் ஆனா எனக்கு இதை வாங்கி கொடு அப்படின்னே கேக்குறாங்க. இவங்களும் சரி நல்லா படிக்கணுமேன்றதுக்காக ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு 500 மார்க் ஒரு 300 மார்க் தான் எடுத்திருப்பான். சரி 300 கூட நல்ல மார்க்குன்னு வச்சுப்போம். 300 மார்க் தான் எடுத்திருப்பான். உடனே அவன் சரி நான் பாஸ் ஆயிட்டெல்லாம் வாங்கிக்கொடுன்னு தொல்லை பண்ணியாச்சும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவன் ஒரு மேஜர் கூட கிடையாது, ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வாங்கி தந்தோன்னு ஒரு அப்பா அம்மாவுக்கே தெரியாம அவன் கேட்கலான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு 11th 12th ஸ்கூல் முன்னாடி சீன் போறலாம் போயிட்டு, அதாவது ஸ்கூல் பஸ் முன்னாடி வந்து ஓவர் டேக் பொண்ணுங்க கிட்ட சீன் போறேன்னு சொல்லிட்டு பஸ் முன்னாடியே வந்து விழுந்து டயர் ஏறி செத்துருக்காங்க. இல்ல இது நீங்க கிழிஞ்சுதான். சரி, அது வந்து பைக்கோட பவர் எவ்வளோ அவன் வயசு எவ்வளோ அதுதான் அது தெரியாம அப்பா அம்மா வாங்கி கொடுத்துறாங்க. பைக் வந்து 200cc, அதுவும் ரா பவர் KTM டியூக். பைக்கை பத்தியும் அடுத்த பாட்காஸ்ட்ல பேசுவோம். சரி, நம்ம வந்து இதை சொல்ற அந்த பவர் வந்து அவனுக்கு சின்ன பையன் 15 வயசு பையன் இதை கொடுத்தா அவனுக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. கண்டிப்பா அது ஒரு இளமை துள்ளல். அவன் ஓட்டுற ஓட்டு வேற லெவல்ல இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டின வண்டி எதுனா ஒரு TVS 50. ப்ரோ நான் ஒரு மொபைல் ஓட்டினேன் ப்ரோ ஃபர்ஸ்ட். அது ஒரு எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டோட கீர் வண்டி ஓட்டினேன். அதான் அதெல்லாம் ஒரு நமக்குலாம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க வந்து அது ஆர்வ கோளர்ல சீக்கிரமா அவங்க பண்ணி கொடுத்துடுறாங்க பேரண்ட்ஸும். அதேதான் நம்மளுக்கு வந்து அந்த பொறுமையா கிடைக்கிறதுனால நம்ம அந்த மெமரிஸா ஸ்டோர் பண்றோம். அவங்களுக்கு வந்து எனக்கு ஈஸியா அவைலபிள் பண்றான் அப்படின்னு நம்ம அவன் அதெல்லாம் வந்து அது மெமரிஸா அவன் எடுத்துக்கிறானான்னு தெரியல. சீக்கிரமா இதுவா அடுத்து நான் பாரு கவாசாக்கி அப்படின்றானுங்க. அடுத்த சூப்பர் பைக் போயிடுவானுங்க போல இருக்குது. பைக்கரு ரைடருன்றா சொல்றானுங்க. சொல்றதுன்னு தெரியல. இப்போ வர பாத்தீங்கன்னா
மழைக்கு லைட்டா தூரல் போட்டு வண்டி எடுத்துன்னு போய் ஒரு டீ கல்ல விட்டு ரைடர்ன்றானுங்க, நேச்சர்ன்றானுங்க. இளையராஜா பிளஸ் சோசியல் மீடியா கிரிஞ்சர்ஸ் நிறைய இருக்கு இந்த 2K கிட்ஸ் கிட்ட. சோ சேடா. சரி பைக்ஸ் வந்தவொடனே நம்ம சொல்லுவோம் பைக்ஸ் ஒரு எவல்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே சொல்லிடுவோம். இப்போ 80s வரும்போது நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரேரா தான் வந்து அது ஒரு ராயல் என்ஃபீல்ட்லாம் வச்சிருப்பாங்க. தேவைப்படுறவங்க சில பேர் வந்து டிவிஎஸ் வந்து லோட் அடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாங்க. டிவிஎஸ் தான் வந்து நார்மலா வச்சிருக்கவங்க, பெரிய தலைவர்கள்லாம் வச்சுக்கிறது வந்து ராயல் என்ஃபீல்டு. அப்புறம் காருலாம் வந்து சுமோ. இப்போ நீங்க வந்து பிஃபோர் 90s ஆஃப்டர் 90s பாத்தீங்கன்னா, இப்போ பிஃபோர் 90sல வந்து என்ஃபீல்டுல வந்து சில மாடல் வந்து நல்லா இருந்தது. இப்போ என்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரரு, சில்வர் பிளஸ் அந்த வண்டிலாம் வந்து இப்போ கூட கிடைக்கிறது வந்து ரேரா இருக்கு. இப்போ அந்த வண்டி வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 2 லட்ச ரூபா கூட வாங்க ரெடியா இருக்கு அந்த வண்டி. ஆனா வந்து அப்போ வண்டி வந்த ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 அப்படிதான் வந்தது. இப்போ நீங்க அந்த விஐபி படத்துல வந்து மோஃபான ஒரு வண்டி பாத்திருப்பீங்க, ஆமா ஆமா, பெடல் பண்ற மாதிரி. அவன் வந்து அந்த வண்டி வந்து என்ஃபீல்டோட மோட்டார்ஸ், என்ஃபீல்டு மோட்டார்ஸ்ல வந்த வண்டி, அது லோ பட்ஜெட் வண்டி. அந்த வண்டி வந்து லான்ச் பண்ண பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய். அப்போ எந்த பீரியட்ல ப்ரோ இது? அப்போ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 10,000 எப்படி ஒரு 20,000 எப்படியோ அப்போ வந்து 2,000 அந்த வேல்யூ, மணியோட வேல்யூ அப்படி இருந்தது. சோ வந்து 2,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணா அப்படியே வந்து வண்டி வந்தது. சோ அப்படியே எவ்வளவு வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து அந்த 80sல இப்போ 80sல வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ராயல் என்ஃபீல்டர்ஸுக்கு கன்னிஸ்லாம் கூட ஆனாங்க 80s டைம்ல. அப்புறமா 80s முடிஞ்சு 90s ஸ்டார்ட் ஆகும். அதான் நம்ம 80s முடியறது தான் எங்க 84ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் போது 90s வராங்க. 90s வரும்போது 90sக்கு எல்லாருக்குமே அடுத்த டியூக்னா என்ன சொல்றது, பல்சர் ஒன்லி ஃபர்ஸ்ட் பசங்க யூஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ் பைக். ஒரு 150cc பைக் வருதுன்னு சொன்ன போது பல்சர் லான்ச் பண்ணாங்க. ஆனா இவனுங்க ஒண்ணுமா அதே இன்ஜின்ல இருக்கானுங்க, அது வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் பல்சர் ஸ்டார்ட் ஆகி அதுல வந்து ஸ்பீட் பண்ணி ஆரம்பிச்சு இப்போ KTM டியூக் 200. இப்போ என்ன சொல்றது, ஒரு சின்ன பையனே வந்து சூப்பர் பைக் வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. சூப்பர் பைக் வாங்குற அளவுக்கு வந்துடுறானுங்க. நான் பார்த்துருக்கேன் ஒரு 9th பையன் ராணிப்பேட்டையில அந்த ஊர்ல ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து என்ன சொல்ற இப்பதான் 12th முடிக்க போனா, முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், முடிஞ்சிருக்கான் எக்ஸாம் முடிச்சிருப்பான். ஆனா அவனே ஒரு 600cc பைக் வச்சிருக்கான். அப்ப பாருங்க கெட்டு போயிருக்குன்னு. அந்த வயசுல அந்த அவ்வளவு பெரிய பவரை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? அத பத்தி மோட்டோ ஜிபி பார்த்துட்டு அந்த 46 மாதிரி பண்றேன், 93 மாதிரி பண்றேன்னு ரெண்டே விஷயம் தான் அவனுக்கு தெரிஞ்சது, ஒன்னு 46 ஒன்னு 93. அவன் பேர் கூட தெரியாது ப்ரோ, அவ்வளவுதான். எனக்கு கூட தெரியாது. ஏதோ ஞாபகம் வந்துச்சு ப்ரோ, வேலண்டினா ரோசி. சரி, அப்ப 93 வர பேர் வந்து மார்க் மார்க்யூஸ். அது என்ன அந்த ரேஸ்ல ஓட்டுறவனே 2 பேர் தான் இருப்பாங்களா எப்ப பார்த்தாலும்? 2 பேர் மட்டும் எப்ப பார்த்தாலும் சொல்றாங்க. இப்போ அவனுங்க எப்படின்னா வந்து அதுல வந்து டாப் ஆஃப் த இது எப்படின்னா வந்து தளபதி மாதிரி தான். அவனுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பாங்க. இவனுங்க வந்து சண்டை போட்டுக்கிறது. அதே ஃபுட். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபுட்ஸ் பிஃபோர் 90s வந்து ஃபுட் டாபிக் பத்தி சொல்லிடுவோம். யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க? ஓகே, ஃபுட் டாபிக் அது நான் சொல்றேன். அது ஃபுட் டாபிக்னு சொல்ல முடியாது, அந்த ஃபுட் பிராக்டிசஸ் நான் சொல்றேன் பிஃபோர் ஆஃப்டர் 90s. இப்போ வந்து பிஃபோர் 90ஸ்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஃபுட் வந்து மெயின் வந்து குவாலிட்டி நல்லா வந்தது. அப்போ வந்து கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணல, இயற்கையா கிடைச்ச உரத்தை பத்தி போட்டு நல்லா பண்ணாங்க. ஆனா வந்து அப்போ இந்த டைம்ல வந்து ஃபுட்டுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருந்தது. சில ஊர்ல வந்து பஞ்சத்துல அடிபட்டது சில ஊரு. சோ அந்த மாதிரி எல்லாம் ஆனது ஃபுட் இல்லாம. இது வந்து 80s சொல்றோம் ப்ரோ. நான் 80s டைம்ல வந்து என்னது அந்த பயோ அந்த என்னது மாடிஃபை பண்ண ஹைபிரிட் டைப் வந்து அப்போதான் வந்து சயின்டிஸ்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து மோஸ்டா வந்து ஃபுட் அரிசி வந்து பாலிஷ் பண்ண அரிசி கூட கிடைக்காது, பாலிஷே போயிட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா அம்மாலாம் வந்து பாலிஷ் வந்து நாங்க கொண்டு போய் போடுவோம், அரிசியை வாங்கிட்டு போய் பாலிஷ் போட்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு மில்லுலாம் இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் மில்ல வெறும் மாவு மண் தான் அரைக்கணும், அதுவும் நிறைய பேர் இப்போ அரைக்கிறது இல்லை. அது அந்த மாதிரி போய் பாலிஷ்லாம் போட்டு வருவாங்க. இப்போ அந்த ஹைபிரிட் ஃபுட் வந்த உடனே ஓரளவுக்கு நிறைய பேருக்கு ஃபுட் எல்லாம் ஈஸியா கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எந்த ஹெல்த்தினஸ்ல ஃபுட் சாப்பிடுறோம்னு பேசலாம் ப்ரோ. இந்த இருங்க இப்போ அதுதான் சொல்றேன். இப்போ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து நல்ல குவாலிட்டியில கிடைச்சது.
ம். அதே மாதிரி வந்து நல்லாவும் இருந்தது ஃபுட்டு, ஈஸியா டைஜஸ்ட் ஆச்சு. அப்போ வந்து வேலைக்கு அது கரெக்டா இருந்தது அந்த ஃபுட்டு ப்ராக்டிசஸ். அப்போ வந்து டைமுக்கு சாப்பிட்டுருவாங்க, டைமுக்கு படுத்துருவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த 80s 90sலாம் வந்து இப்போ இன்னும் இருக்கும். இப்போ அவங்க வந்து எப்படியோ நம்மலாம் 70 தாண்டறதே இப்போ கஷ்டம் தான். நம்ம ஆவரேஜ் ஏஜ் ஆம். முக்கியமா இந்த கொள்ளு கம்மா கூழு இதெல்லாம் இப்ப பசங்களுக்கு என்னன்னே தெரியாது சொல்ல போனா. நம்மளுக்கும் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம பேரண்டிங் இருந்திருக்கு. ஆனா நம்ம பேரண்ட்ஸ் நிறைய சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் ஒரு 55 வயசு 60 அதுக்குள்ளதான் இருக்கும் கரெக்டுங்களா? ஆமா. அவங்களுக்கே இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வருது கொஞ்சம் கொஞ்சம். நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தவங்களுக்கே இந்த நிலைமைனா நம்மள நினைச்சு பாருங்க. நம்மலாம் அப்படியே கம்மியாகும். அதுக்கு முன்னாடி 30க்கே ஆகும். 30க்கே நம்மளுக்கு சுகர். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல, சின்ன பசங்க என் கூட பச்சை பையன் 10th படிக்க சொல்ல அவனுக்கு வந்து சுகர். நம்ப முடியுதா? இல்ல ப்ரோ, அந்த யங் ஏஜ்ல வரது வந்து சம் ஜெனடிக் ஃபால்ட்டா இருக்கும் ப்ரோ. அது எதுவும் குறை சொல்ல முடியாது. வந்து லோ சுகர்லாம் வந்து நானும் நிறைய முறை மயக்கம் போட்டுலாம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்நாக்ஸ் எங்க வீட்டுல அப்பெல்லாம் வந்து நம்ம 90s கிட் திருப்பி கிரிஞ்சு பண்றோம். நம்ம எங்க வீட்டுலாம் வந்து அந்த இன்டர்வல் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்குலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. கேன்டீன்லாம் வாங்கி சாப்பிட்டா உடம்பு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. வீட்லயே வந்து மோஸ்டா அந்த சீக்கிரமா கிளம்பணும், தூரமா இருக்கும். எங்க அப்பா சைக்கிள்ல தான் கூட்டிட்டு போவாரா, அதனால சீக்கிரமா கிளம்பிடும். அதனால ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த சைக்கிள் பயணத்தை மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. ஆமா, பைக் முன்னாடி சைக்கிள் போய்க்கணும் ப்ரோ. சரி, சைக்கிள் பயணத்தை அடுத்த பாட்காஸ்ட்ல பேசலாம். நான் சொன்னும் போது சைக்கிள்ல போ, அதனால சீக்கிரமா சோர்ஸ் கட்டி அனுப்புறதே பெரிய விஷயம். இந்த எங்கிருந்து ஸ்நாக்ஸ் வேற, அதனால ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்காதா. ஸோ அந்த ஒரு கேப், ரொம்ப கேப் இருக்கும். அதாவது காலைல 8 மணிக்கு நம்ம கிளாஸுக்கு போயிட்டோம்னா 12 மணிக்கு தான் நமக்கு லஞ்சே. நடுவில் வந்து எதுவுமே கிடைக்கணும்னா, நான் சின்ன பையன், ஆனால் நடுவில் எனக்கு வந்து எந்த இதுவுமே கிடைக்காதனால சுகர் வந்து லோ ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் ரொம்ப நிறைய முறை கிளாஸ் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதனால வந்து அதுக்கப்புறமா டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பெருசா என்ன கூட வாழைப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்படி சாப்பிட்டு ஓரளவுக்கு வந்துட்டேன். சரி, வாழைப்பழமும் ஒரு ஸ்நாக் தான் சொல்லிட்டு. ஆனாலும் ஸ்கூல்ல ஒரு மாதிரி பாப்பானுங்க, ஏன்னா 2K கிட்ஸ்லாம் பரவாயில்லடா நீ என்னன்னா பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன். அது வேற பெருமை பிறவங்க எது தெரியுமா சாப்பிடுறது, வாழைப்பழத்தை தோலோட கொண்டு வந்தா அசிங்கமா பாப்பீங்க, நான் கட் பண்ணி போட்டு ஸ்நாக் பாக்ஸ்ல கொண்டு வரேன் கொண்டு வந்து சாப்பிடுவேன். ப்ரோ அதுல ஒண்ணு சொல்ல வந்துட்டேன். இப்போ அதுவே வந்து கையில எடுத்து சாப்பிட்டா வந்து கேவலம் நினைப்பாங்க. போர்க்கு இப்போ நம்ம வந்து அது கூட சொல்ல இப்போ போர்க்குன்னுவோம். இப்போ அது வந்து இந்த போர்க்குன்ற வார்த்தையை நான் கத்துக்கிட்டே வந்து 12th தான். 12th வந்து தான் கத்துக்கினேன். அப்ப வந்து நான் இந்த பழைய ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன் நானு 11th 12th. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல சொல்ல முள்ளு ஸ்பூன்னுவோம். அந்த மாதிரிலாம் தமாஷ் பண்ணுவோம். நான் வந்து கண்ணி இருக்குல்ல, கண்ணி உருண்டையா இருக்கனால நான் வந்து குண்டு பூவா அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் பொங்கல் கஞ்சி மணி, அத வந்து நான் வந்து வெள்ளையா இருக்கனால சங்கு பூவா, அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் நம்மளுக்குள்ளேயே நம்மளாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம். சரி, ஓகே ப்ரோ, இப்போ டாபிக் உள்ள வந்துடலாம். நம்ம டிவைட் ஆகி போட்டோம். இப்போ நீங்க சொல்லுங்க ஃபுட் பிராக்டிஸ் பத்தி. இப்போ ஃபுட் பிராக்டிஸ் வந்து நம்ம பண்ணனா, அதான் இப்போ நம்ம முடிகிற ஸ்டேஜுக்கு வந்த 90s பேசிட்டோம். 2K இப்போ 2K இப்போ 90s அப்புறம், அதாவது இப்போ இந்தியான்னு பாத்தீங்கன்னா மாடிஃபைட் ஃபுட்ஸ் வந்து அதிகமாச்சு 2K. இப்போ எப்படி இருக்கு அத வந்து நீங்க ஒரு கருத்து சொல்லுங்க. வந்தியத்தேவன் கொஞ்சம் விடை பெறலான்னு இருக்கேன். சரி, அப்ப நாங்க இப்ப அவரு விடை பெறாரு, நாங்க பீரஸும் ராலியும் நாங்க கண்டினியூ பண்றோம். அவரு மேபி இந்த பாட்காஸ்ட் அதிகமா போச்சுன்னா பார்ட் 2 வரலாம், அப்ப திருப்பி அவர் இணைவாரு. அது வரைக்கும் விடை பெறுகிறேன். வந்தியத்தேவன் டாடா பாய். ஏதாவது ஒரு கவிதை சொல்லிட்டு போங்க. ஆமா, சின்னதா 2 கவிதை சொல்லிட்டு போ. ஓகே, ஒரு குட் பை. ஓகே, இப்போ வந்து ஒரு கவிதை எதுல தோணி இருக்குன்னா ஹீல்ஸ்ல தோணி இருக்கு. பெண்கள் போடுற அணிகிற ஹீல்ஸ். ஓகே. என் நெட்டை தாண்டா அவளது உயரம். ஓகே. சட்டென்று ஒரு நாள் என் விழிக்கு நேர அவள் விழி புதிய வனப்பு தோன்றியது. புரிஞ்சுதா?
புரியறதுக்கே உங்களுக்கு சில நேரங்கள் ஆகும். அதை யோசிச்சு வைங்க. நான் கிடைச்சிடுறேன். மாதிரி இருக்கு. நீங்க குட் பை கவிதை தானே சொல்ல சொன்ன, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குட் பை கவிதை சொல்ல சொன்னா. குட் பாயா? சரி சரி போங்க, இதோட கிழிஞ்சு ஸ்டாப் பண்ணிடுவோம். அவனுங்களும் சிரிப்பானுங்க. ஆமா, அவன் முடிச்சுக்கோ, நீங்க போயிட்டு பார்ட்னர் சந்திப்போம். வந்தியத்தேவன் வந்து கிளம்பி போயிட்டார், அவருக்கும் வேலை இருக்குன்னு. இங்கேயும் லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பார்ட் 2ல சந்திக்கலாம். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2. பை பாய்.